சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, அது என்னவென்று பார்க்கலாம். தங்க கடத்தல் விவகாரம் தொடர்பாக கன்னட நடிகை ரன்யா ராவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். துபாயிலிருந்து டெல்லி வழியாக பெங்களூருக்கு வந்த விமானத்துல நடிகை ரன்யா ராவ் அளவுக்கு அதிகமான தங்கத்தை கொண்டு வந்ததாக தற்போது குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. சுங்கத்துறை அதிகாரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ். இன்று அதிகாலை முதலே அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி சுமார் 14 கிலோ தங்கத்தை அவர் வெவ்வேறு நபர்கள் மூலம் கொண்டு வந்ததாக இந்த குற்றச்சாட்டானது ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ரன்யா ராவ் கர்நாடகாவின் கர்நாடக காவல்துறை வீட்டு வசதி வாரிய நிர்வாக இயக்குனர் டிஜிபி ராகவேந்திர ராவின் மகள் என்பது ஒரு தகவலாக இருக்கிறது. எனவே இதில் போலீசாரின் தலையீடு என இருக்கிறதா? இதுதான் முதல் முறை அவர் அளவுக்கு அதிகமாக தங்கம் கொண்டு வருவார் என்றால், அவர் அடிக்கடி வெளிநாட்டு பயணங்களை, குறிப்பாக துபாய்க்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டு வந்தார். எனவே அவர் இந்த தங்க கடத்தலை தொடர்ந்து நடத்தி வந்தாரா அல்லது இதுதான் முதல் முறை தெரியாமல் கொண்டு வந்தாரா என்ற விஷயங்களை எல்லாம் தற்போது சுங்கத்துறை அதிகாரிகள் மிக தீவிரமாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 6 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த விசாரணையானது தற்போது வரை நீண்டு வருகிறது. ரன்யா ராவ் மட்டுமல்ல, அவருடன் பயணித்த மேலும் 2 தனி பாதுகாவலர்களிடமும் விசாரணையானது நடைபெற்று வருவதாக தற்போது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக விமான நிலையம் சார்பிலோ அல்லது சுங்கத்துறை அதிகாரி சார்பிலோ தற்போது வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, எவ்வளவு தங்கம் கொண்டு வந்தார், ஆவணங்கள் இருந்ததா என்பது உள்ளிட்ட எந்த விவரங்களும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. விரைவில் அந்த அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அந்த அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் அவர் சட்டவிரோதமாக தங்கத்தை கொண்டு வந்தால் அவர் ரன்யா ராவ் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.